நிகழ்ச்சியின் தலைவர், இந்த கல்லூரியின் தலைவரும் செயலாளருமாக இருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய குமாரசாமி அவர்களே, திருமதி குமாரசாமி அவர்களே, திரு குமாரசாமியின் 2 வாரிசுகளே, அடுத்த தலைமுறை தண்ணி குடிச்சிருக்க அந்த பாப்பாவும் சேர்த்து அனைவர் மற்றும் என்னுடைய சகோதரர், எங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர், அன்புக்குரிய அண்ணன் ராஜகுஞ்சரம் வழக்கறிஞர் அவர்களே, எனக்கு முன்னால் அருமையாக சிறப்பாக இங்கிலீஷ் மீடியத்தில் பேசிட்டு போன என்னுடைய அன்பு கல்லூரி மற்றும் பள்ளி தோழர் டாக்டர் சுனில் அவர்களே, அன்புக்குரிய பிரின்சிபல் அவர்களே, வைஸ் பிரின்சிபல் அவர்களே, அனைவர் மாணவர்களே, மாணவிகளே, மாணவிகள் தான் நிறைய இருக்காங்க, மாணவர்கள் குறைவாக தான் இருக்காங்க. எங்கள் காலத்தில் இது முழுக்க ஆண்கள் கல்லூரி, பொம்பளை பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் படித்தோம் நாங்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். டாக்டர் பத்மநாபன் அவர்களை எனக்கு ரொம்ப குறைந்த அளவு தான் தெரியும். மீதி 2 பேச்சாளர்களுக்கும் அவர்கள் 2 தலைமுறை டாக்டர்கள், நான் முதல் தலைமுறை டாக்டர் குடும்பத்தில். அவர்களுக்கு அவர்கள் தந்தையார் காலத்திலே டாக்டரோடு தொடர்பு. அது டாக்டர் ஜெயசேகரன் ஆகட்டும், டாக்டர் ஜெயகரன் ஆகட்டும், 2 பேரும் அவரோடு சமகாலத்திலே பயணித்தவர்கள், பணி செய்தவர்கள், ஒரே மருத்துவமனையிலே வேலை செய்தவர்கள். அவர்கள் அனுபவங்களை பேசலாம். ஆனால் எனக்கு துரதிர்ஷ்டம் பாருங்கள், நான் பிறந்தது 1960. டாக்டர் பத்மநாபன் எம்பிபிஎஸ் படித்து முடித்து வேலை பார்த்து எஃப்ஆர்சிஎஸ்க்கு போயிட்டு இனி போதும் மருத்துவமனை மருத்துவமனை பார்க்கலன்னு சொல்லி தொழில்துறைக்கு வந்தது 1960. அவருடைய மருத்துவ விஷயங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை மட்டும் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது அவருடைய மருத்துவமனையிலே, ஆண் குழந்தை. அந்த பெற்றோருக்கு சந்தோஷம், முதல்லையும் பையன், 2வதும் பையன். அந்த குழந்தையுடைய தந்தையார் அன்னைக்கு திருவிதாங்கூர் ஸ்டேட்ல எம்எல்ஏயோ இல்லை மந்திரியாவோ இருந்தார், ஞாபகம் எனக்கு. குழந்தைக்கு முக்கியமான பிரச்சனை ஆசனவாய் திறப்பு இல்லை, அடைத்தே இருந்தது, இன்பர்ஃபரேட் ஏனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடந்தது சிபிஹெச்னு சொல்லி நம்ம புத்தேரி ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், கேதரின் பூத் ஹாஸ்பிட்டல் அங்கே நடக்குது. குழந்தை பிறந்து எடுத்து கொண்டு வச்சாச்சு. அப்போ டாக்டர் நோபல் அங்கே இருக்கக்கூடிய முதன்மை மருத்துவர், அவருக்கு உதவியாக 2 பேர், ஒன்று டாக்டர் ஜெயசேகரன், ஒன்று டாக்டர் பத்மநாபன். அந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு மிக மிக விரைவிலேயே அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தையுடைய உயிருக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு பிழைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவானது. அதற்கு நன்றி செலுத்தும் வகையிலே அந்த குழந்தைக்கு அந்த மருத்துவர், தலைமை மருத்துவராக இருந்த டாக்டர் நோபல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த தந்தையார் யார் என்று சொன்னால் அமரர் தானுலிங்க நாடார் அவர்கள். அந்த குழந்தை யார் என்று சொன்னால் பின்னாளிலே டாக்டர் நோபல் என்ற பெயரோடு மிகச்சிறப்பாக காஞ்சாம்புரம் பகுதியிலே ஆஸ்பத்திரி நடத்தி காலமாகிவிட்டார் அவரும். இந்த தகவலை எனக்கு சொன்னது உங்களுடைய சேர்மன் தான். அதை எப்போ சொன்னார்னா, தானுலிங்க நாடாருக்கு 100ஆண்டு விழா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். அப்போ தலைமை உரையில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள். எல்லாமே எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பிறக்கவே இல்லை. இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா, படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திருமணம்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். எங்கூட படித்தவங்களே 2 பேருக்கு திருமணம் நடந்தது படிக்கும்போது. அப்பெல்லாம் அது ஒரு பெரிய கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கியமும் நம்முடைய டாக்டர் பத்மநாபன் அவர்கள் கிடைத்தது. மாணவர் பருவத்தில் அந்த மாதிரி மிகச்சிறந்த அளவில் எல்லோரையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வாழ்ந்தவர் அவர்.
அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி அந்த விஷயத்துல. எம்பிபிஎஸ் முடித்த பிறகு லண்டனுக்கு போறார். அங்க போகும்போது முதல்ல விலங்கியல் பட்டம், அதுக்கு பிறகு எம்பிபிஎஸ் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில. அங்க போகும்போது எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும். அப்போ எங்க காலத்துல எல்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சு அடுத்த டிகிரி என்னன்னா எம்எஸ் எம்டி எல்லாம் இல்லை, எஃப்ஆர்சிஎஸ் தான். எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் அது ஒரு தனி கிக்கு. ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணவங்கள தான் டாக்டர்னு எங்க ஊர்ல ஏத்துக்குவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. சும்மா ஊசி போடுற டாக்டர்லாம் பெரிய மரியாதை இருக்காது. அதனால எஃப்ஆர்சிஎஸ் படிக்க போறார். போகும்போது எங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், படிச்சு பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா, அந்த இடத்துக்கு போறார். எங்க போறாருன்னு சொன்னா எடின்பரோ. இந்த மாதிரி இடங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு, ஆனா அங்க வெற்றி பெற முடியல. கஷ்டமான இடத்தை, ஈஸியான இடத்தை தேர்ந்தெடுத்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம பல இடங்கள்ல போய் முடிச்சுட்டு கடைசியில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் லண்டன்ல படிச்சுட்டு இருக்காரு. இங்க இருந்து அழைப்பு வருகிறது 1960. இந்த நிறுவனங்களை, இந்த ஸ்தாபனங்களை, இந்த மாவட்டத்தை மிகச்சிறந்த அளவிலே உயர்த்தி காட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஜிடி நாயுடு என்று சொல்லலாம். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த அன்புக்குரிய பயோனியர் குமாரசாமி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். நீங்கள் வர வேண்டும், இந்த சாம்ராஜ்யத்தை ஏற்றெடுத்து நடத்த வேண்டும் என்ற அழைப்பு வருகின்றது. தன்னுடைய சொந்த ஆசைகளை நிறுத்தி வைத்துவிட்டு, ஏன்னா எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும் எவ்வளோ பெரிய ஆசை, அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, இன்னும் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு டிகிரி போட்டுடலாம் அப்படின்னு நிலைமை. அதை விட்டுட்டு குடும்பம் என்ற குடும்பத்தின் அழைப்பு வந்தபோது குடும்பத்தை கவனிப்பதற்காக, குடும்பத்துடைய அந்த சாம்ராஜ்யத்தை நடத்துவதற்காக இங்கே அதையெல்லாம் உதறிவிட்டு தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நடத்தினார். அது மட்டுமல்ல, அண்ணன் பேசும்போது சொன்னாங்க காமராஜருக்கு சாயல் அடிச்சிருக்கணும் அவருக்கு அப்படின்னு. அதுபோல கல்வித்துறையில வேலை செய்யணும், அதுக்காக கல்லூரி. இதுக்கு முன்னால் ஒரு 3 கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி. தேவிகுமாரி கல்லூரி, அங்கே லட்சுமிபுரத்தில் ஒரு கல்லூரி, அகஸ்தீஸ்வரத்தில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள முயற்சிகள்ல முன்ன இருந்துட்டு, அதுக்கு பிறகு தானாக இந்த கல்லூரி ஆரம்பித்து எங்களை போலப்பட்டவங்கெல்லாம் படித்து அந்த சாதாரண ஏழை குடும்பத்தில், சாதாரண கிராமத்துலேருந்து வந்த நாங்கள்லாம் படித்து டாக்டராக கூடிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி எம்பிபிஎஸ்க்கு வரணும்னு சொன்னால், பிகேசிக்கு வரணும்னு சொன்னால் என்ன தோணும்னா, எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயருக்கு வந்தாச்சுன்னு தோணும், பியூசி படிக்க வந்தால். அந்த அளவுக்கு சிறப்பான கல்லூரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, 1975 அட்மிஷனுக்காக வந்திருக்கோம். அப்போ இந்த கேம்பஸில், பக்கத்து கேம்பஸ். அப்பாவும் நானும் வந்திருக்கோம், எங்கள் அப்பாவும் நானும் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு. திடீர்னு பேண்ட் சட்டையோட ஒருத்தர் வர்றாரு. எங்கள் ஊரில் பேண்ட் சட்டையெல்லாம் பார்க்குறது அப்போ அபூர்வமான விஷயமா இருக்கும் அந்த கிராமத்தில். அப்படி வந்து நிற்கிறாரு, அப்படி ஆஜானுபாகவா என் பின்னாடி நிற்கும்போது நான் ஒரு சின்ன பையனாக நின்றுட்டு இருக்கேன். பார்த்து முதுவை தட்டிட்டு அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்களான்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க, அதனால் பேசிக்கிட்டாங்க. வாங்கி மார்க் ஷீட்டை பார்த்தாரு. ஏன் நீ டென்ஷனில் இருக்க? நான் ஒருவேளை டென்ஷனில் இருந்தேன், எனக்கு தெரியல. நீ ஏன் டென்ஷனில் இருக்க? உனக்கு மார்க்கு சீட்டு கிடைக்கின்றா, தைரியமாயிரு, அப்ளிகேஷனை போட்டு ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடுன்னு சொன்னார். அதான் எனக்கு அவர் நேரடியாக பார்க்க கிடைச்ச முதல் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு பிற்காலத்தில் 1990களில் அவரை சந்திக்கிறதுக்கு இங்கே உள்ள முக்கியமான ஒரு பிரமுகர் முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர், அவர் இவரை பார்க்கறதுக்கு ஒரு இயக்க ரீதியான வேலைக்காக வந்திருக்கும் போது பயமுறுத்தி அனுப்புறாங்க. அங்கே போகாத, அவர் ஒரு லயன் டெரர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கிட்ட போய் பேச முடியாது, நீ அமைதியாரு, அவர் பின்னாடி நின்னுக்கன்னு சொல்லிட்டார். என்னை கூட்டிட்டு போனவர் சொன்னார், நிகழ்ச்சியை பற்றி நீ தான் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு வேற உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவர் உட்கார்ந்து அறிமுகம் ஆயாச்சு. என்னை அறிமுகப்படுத்தல, எனக்கு கண்டுக்கவே இல்லை. பார்த்துட்டு பேசிட்டு உடனே எனக்கு கிடைச்ச குறிப்புப்படி அந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி செலவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னை வித்தியாசமாக பார்த்தார். பார்த்துக்கிட்டே இருந்து முடிச்சுட்டு அவரை பார்த்தார், முத்துசாமிஜி என்ன முன்னாடி இருந்தவரை பார்த்துட்டு கேட்டார், யார் இது அப்படின்னு. இது நான் இப்போது இங்கே மாவட்டத்துக்கு தலைவராக இருக்க மாதிரி, அவர் கல்குளம் தாலுகாவுக்கு தலைவராக இருக்கார், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கார். எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்னு சொன்னோடனே அப்படி ஒரு ஃப்ளாஷ் அப்படி நிறுத்திட்டு, அப்படியா, எங்கே படித்தாப்பா? கேஎம்சியில் படித்தேன்.
சென்னையில் நான் ஸ்டாண்டில் படித்தேன். நான் படித்த காலேஜ் பக்கத்தில் தானே, அங்கே இருக்க காலேஜில் தான் படித்தேன். வெரி குட் வெரி குட் சொல்லிட்டு அது 2வது அனுபவம் எனக்கு. இதுக்கு மேலே இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அமரர் சுவாமிதாஸ் அப்படின்னு சொல்லி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் கூட அடிக்கடி வெளியெல்லாம் போவேன். அவருக்கு வண்டி ஓட்டுற வேலையை நான் செய்வேன். ஏன்னா அவர் கூடவே நான் இருந்தேன் ரொம்ப நாள். அவர் கூட்டிட்டு வருவார். வந்து இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அமைதியாக கேட்டுட்டு இருப்பேன். நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அவங்க பேசின விஷயங்கள்லேருந்து எனக்கு நிறைய செய்திகள் கிடைச்சது. வாழ்க்கையில் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அந்த விஷயத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அதிகம். இவ்வளவுதான் எனக்கும் டாக்டர் பத்மநாபனுக்குள்ள சம்பந்தம். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏன் நடத்தணும்? அண்ணன் லேசா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் விவரமா விளக்கமா அதை சொல்றேன். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, தந்தையையும் தாயையும் மதிக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்குமா? எத்தனை பேர் வீட்டில் அப்பாவை பெருசுன்னு கூப்பிடுறீங்களா? நீங்க யாரும் பிகேசி பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பெற்றோரை மதிக்க வேண்டும், அவர்கள் புகழை மற்றவர்கள் சொல்லி கேட்க வேண்டும். இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அப்படி ஒரு மகனை பெற்றதற்கு அந்த டாக்டர் பத்மநாபன் மிகவும் பாக்கியம் செய்தவர், புண்ணியம் செய்தவர். அந்த மகனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை இங்கே இருக்காங்க, பார்த்துங்கப்பா எங்கள் அப்பாவை நான் எப்படி மதிக்கிறேன், எப்படி கொண்டாடுறேன், அதுபோல் எனக்கும் 100ஆண்டு விழா கொண்டாடுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் செய்தி சொல்லியாச்சு. உங்களுக்கும் செய்தி, பிள்ளைகளுக்கும் செய்தி, எல்லாருக்கும் செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற செய்தியை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்ற அந்த பெருமகனாருக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுக்கள். மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் செய்ய முடியல அவரால். மீதி உள்ள வேலைகள் இருந்ததுனால, மீதி உள்ள காரியங்கள் செய்தனால ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கிட்டாரு. ஆனால் மருத்துவத்தின் மீது இருந்த காதல் மாறவில்லை. 1962 கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில மருந்து கிடைக்காதப்பெல்லாம் திருநெல்வேலிக்கு போனோம், மதுரைக்கு போனோம், சென்னைக்கு போனோம். அங்கேருந்து பார்சலில் வரணுங்கிற நிலைமை இருந்து அந்த நிலைமையை மாற்றணுங்கிறதுக்காக குமார் மெடிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், எல்லா மருந்தும் கிடைக்கணும், நியாயமான விலையில் கிடைக்கணும், நம்ம மக்களுக்கு பயன்படணும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்து பார்த்தீங்களா? எனக்கு விஷயம் முக்கியம் இல்லை, என்னை விட என் குடும்பம் பெரியது. என் குடும்பத்தை விட இந்த நாட்டில், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகள் பெரியது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை. அதனால்தான் மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை ஒரு சகாப்தமாக நமக்கு வழிகாட்டியாக, பெரியவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் இங்கே நடக்கக்கூடிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கும் என்னுடைய பேச்சை கேட்டமைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இப்போ நான் வந்த வேலைக்கு வரேன். கல்வியின் நோக்கம் என்ன? ஒரு சின்ன சம்பவம். அந்த காலத்தில், இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், உலக ஞானம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு குருவை தேடி போகிறான். அப்போல்லாம் குருவை தேடி தான் போகணும், அப்படி தான் படிக்கணும். அங்கே போய் அவரை பார்க்குறான். இவன் சின்ன வசதியான பையன், குதிரையில் போகிறான். போய் அவரை பார்த்து பேசுகிறான். படிக்கணும், நீங்கள் எனக்கு சொல்லி தரணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டார். நீ இங்கே வரணும். எப்படி வந்தாப்பா? இங்கே வர்றதுக்கு நிறைய வழி இருக்கே, எப்படி வந்தான்னு கேட்டார். இவன் குதிரையில் வந்தேன்னு சொன்னான். நாளையிலிருந்து இங்கே வர்றதுக்கு அந்த ஆற்றுல ஒரு படகு மார்க்கம் ஒன்று இருக்குது, அதில் வாடா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வசதியான பிள்ளை இல்லையா, குதிரையில் வர்றது எவ்வளோ சந்தோஷம், படகுல வர்றது மற்றவங்க கூட உட்காந்து வரணுமேன்னு சொல்லி வேறு வழி இல்லை, கட்டளை போட்டார் குரு. அதனால் வேறு வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டா. அடுத்த நாள் காலையில் படகுத்துறைக்கு வந்தாச்சு. படகுல ஏறி உட்கார்ந்தாச்சு. படகு இன்னும் கிளம்பல. இன்னும் ஒரு ஆள் வரணும்னு சொல்லி அந்த படகோட்டி காத்து இருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் வராரு. அரைகுறை ஆடை, மேலே ஆடை போடல, ஒரு வேட்டி மட்டும் கட்டியிருக்கா. அதுலேயும் கொஞ்சம் கிளிசல் இருக்குது, அழுக்காக இருக்குது, உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, இருமிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் வாசனை அடிக்குது. போதாத குறைக்கு ஒரு பெட்டி வச்சிருக்காரு. பெட்டியில் என்னன்னா, பெட்டி என்னத்துக்குன்னா மீன் வைக்கிறதுக்கு. படகுல ஏறி இவன் பக்கத்தில் உட்காந்துட்டார்.
குதிரையில் சொகுசாக வந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மாதிரி அப்படி பார்க்குறான் அவரை. என்னடா இது இப்படி ஒரு மனுஷன் உட்காந்து வாசனை வீசிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு வேற ஒன்றும் செய்ய முடியல. நேரம் வந்தாச்சு, இறங்கியாச்சு, குருவிட்ட போயாச்சு. எப்படிப்பா படகு அனுபவம் இருக்குன்னு அவர் கேட்டார். அவர்கிட்ட சொன்னா, என்ன கொடுமையான அனுபவம், நான் குதிரையில வந்திருப்பேன், என்ன குதிரையில வர விடுங்களேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீ படகுல தான் வரணும்னு சொல்லி. அடுத்த நாள் ஆச்சு, வேற வழியில் படகுல வந்தான். கொஞ்சம் பார்த்தான், வித்தியாசமா இருக்காரு. நீங்க யார் ஐயான்னு கேட்டான். கேட்டோன்னு சொன்னா, நான் எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை. இந்த மீனை பிடிச்சு அதை விற்பனை பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கு இப்போ. ஏன்னா ஒரு 4 என்ன போல உள்ள அம்மா அப்பா இல்லாத 4 குழந்தைகளை நான் கவனிக்க வேண்டிய பொறுப்பை எடுத்திருக்கேன். அதனால இந்த மீனை விற்று கிடைக்கிற காசில் அவங்களுக்குள்ள செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு போடுறேன், எல்லாம் போடுறேன். இருமிட்டு வேற இருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம். ஆமாம், இருமல் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணுது, என்னால் கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியல, இந்த பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். இவன் கேட்டுட்டான், போயிட்டான். இடம் வந்துட்டு இறங்கி அடுத்த நாள் போனான். அடுத்த நாள் இந்த விஷயத்த குரு கேட்குறாரு. அப்போ சொன்னான், இப்படி ஆகி போச்சு, இப்படி விஷயங்கள் சொன்னார். இப்படி கொஞ்ச நாள் போச்சுது. ஒரு நாள் குரு கேட்டார், எப்படி நீ குதிரையில வாரியா என்னன்னு கேட்டார். இல்லை, நான் படகுலே வரேன். என்ன நடந்து? அது ஒன்றும் இல்லை, அவர் இருமிட்டு இருந்தாரு. இருமலுக்கு மருந்து வீட்டில் கஷாயம் தயாரித்து கொண்டு கொடுத்தேன். இப்போ இருமல் இல்லாமல் இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. அவர் வளர்க்குற 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு செலவை நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் சந்தோஷமா இருக்கார். அவர் மட்டும் சந்தோஷமா இல்லை, நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார் குரு, தம்பி உன் படிப்பு முடிஞ்சு நீ போகலாம். படிப்புடைய நோக்கம் என்ன, கல்வியுடைய நோக்கம் என்ன? பிறருடைய வலியை தெரிந்து கொள்வது. அப்படி வாழ்ந்தவர் தான் நம்ம கல்லூரியுடைய நிறுவனர். அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பெற வேண்டும். படிச்சு முடிச்சாச்சானா படிச்சாச்சு, இனி எனக்கு என்ன கவலை, என் வேலையை பார்த்துக்கிறேன்னு இல்லாம, என்னை விட என் குடும்பம் முக்கியம், குடும்பத்தை விட பிறருடைய நன்மை முக்கியம்ங்கிற அளவில் படிக்கணுங்கிறது தான் செய்து. வாழ்க்கையின் நோக்கம் பிறர் நலனை பாதுகாப்பது. இது போல தேசத்துக்காக, இதுக்கு அடுத்தது தான், குடும்பம், ஊர், அதுக்கப்புறம் தேசம். தேசத்துக்காக வாழ்ந்திருக்காங்க பெரியவங்க. ஒரு சின்ன குடும்பம், 1891 ஒரு அம்மா பிறக்கிறாங்க. சாதாரண குடும்பத்தில், சின்ன வயசுல அந்த காலத்துல மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, பத்திரிகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, பேப்பர் போடுறது வீடு வீடா. அந்த வேலையை செய்து 2 பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ 1901 திருமணமாச்சு. திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு அப்போ மகாத்மா காந்தி நாட்டுடைய தேசத்தந்தை அறிவிக்கிறாரு, நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும், மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும், எல்லாரும் வீதிக்கு வரணும்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் 1911 இங்கே யாரும் பெண்கள் யாரும் போராட்டத்துக்கு போக மாட்டாங்க. பெண்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க. உங்களை மாதிரி காலேஜுக்கு வர மாட்டாங்க, யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் போராட்டத்துக்கு வராங்க இந்தம்மா. போராட்டத்தில் போராட்டம், வெள்ளைக்கார அரசாங்கம் கொடுமையான விஷயங்கள் எல்லாம் செய்த காலகட்டம் அது. அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. கடலூர்ல ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்க அவரை. வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, கர்ப்பிணி. சிறை தண்டனைன்னா இன்னைக்கு மாதிரி ஏசியும் ஃபேனும் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கலாம்னா முடியாது அந்த காலத்தில். காலையில் எழுமினோட சாப்பாடு போட்டு முடிச்சோடனே எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி பெரம்பு வச்சு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க சிறை அதிகாரிகள். அந்த மாதிரி தண்டனை இவங்களுக்கு எந்த விதிவிலக்கும் கொடுக்கல, முழு தண்டனை. கர்ப்பிணி, குழந்தை பெறக்கூடிய நாள் குழந்தை பெறதுக்கு மட்டும் பரவல் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. லீலாவதி ஒரு குழந்தை பிறகுது, பெண் குழந்தை. குழந்தை பிறந்த மறுநாள் திரும்ப ஜெயிலுக்கு வந்தாச்சு அவங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமை. சாப்பாடு முடிச்சோன்னு அடி வாங்கணும், அடி வாங்கிட்டு செல்லுக்குள்ள போய் இருக்கணும், குழந்தைக்கு பால் கொடுக்கல, பால் கட்டி வலிக்கும், அந்த வலியை தாங்கணும். இத்தனை வலியும் தாங்கினாங்க. அவங்களுக்காக தாங்கல, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல ஒரு பெண்மணி, ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, கடலூர்ல இருக்கு அவங்க ஊர். கடலூர்ல பிறந்தவங்க, பேரு அஞ்சலை அம்மாள் அவங்க பேர். 2வது மீண்டும் நீல் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரனுக்கு சிலை வச்சாங்க சென்னையில். அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
கடலூர்லேருந்து போராட்டம் அறிவிச்சாச்சு. கடலூர்லேருந்து நம்ம குடும்பத்தோட கிளம்பி வந்தாச்சு. முருகானந்தம் ஒரு கணவர், இந்த குழந்தை லீலாவதி, இப்போ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. 2வது போராட்டம், வீட்டுல இருந்து வரும்போது பெரிய கோடாரியை தூக்கிட்டு வராங்க. நான் போய் அந்த சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சென்னையில போராட்டம், மேலே ஏறி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, கைது பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க, மீண்டும் சிறைவாசம். வயிற்றுக்குள்ள குழந்தைங்க, நினைச்சு பாருங்க. பெண்மணி அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி அடி வாங்கிட்டு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காம கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு கூட பரோல் கொடுக்கல. அவ்வளவு கொடுமையான ஆட்சி அன்னைக்கு நடந்தது. அதை எதிர்த்து தான் இவங்க போராடுறாங்க. உள்ளே குழந்தை பிறந்தது, ஜெயிலுக்குள்ளே பிரசவம் பார்க்கப்பட்டது. மனம் தளரல, அசையல்ல. இது எனக்கு விஷயம் நினைக்கல, நாட்டுக்கு விஷயம் நினைச்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஜெயில பிறந்த வீரன். உள்ளே இருந்தாங்க, எப்படியோ அந்த சிறை தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. ஒரு தடவை மகாத்மா காந்தி வந்திருக்காரு கடலூர் பக்கத்துலன்னு சொன்னோடனே இவங்களை அஞ்சலி அம்மாளை அவங்கள பார்க்க அனுமதி இல்லைன்னு சொல்லி பிரிட்டிஷ் தடை போட்டு. கவலைப்படல, நீ தடை போடுறா போடா. ஒரு பெரிய பர்கா, இஸ்லாமியர்கள் போடுற மாதிரி ஒரு பர்கா அணிஞ்சிட்டு அவருக்கு பிடிச்ச ரசம் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய தேசபக்தி, தேசத்தின் மீது அன்பு, அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க. சுதந்திரம் கிடைச்சாச்சு. விடுதலை பென்ஷன் வேண்டாம், ஆனா இந்த நாட்டுக்கு நான் உழைப்பேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல கவுன்சிலர் ஆகி அந்த ஊர் முன்னேறதுக்கு பாடுபட்டு எம்எல்ஏ ஆகி 3 முறை சட்டமன்றத்தில் உறுப்பினராகி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை உருவாக்கி அதை பாஸாக்கிறதுக்குள்ள முயற்சி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கூட இருந்து செய்துட்டு 63 காலம் ஆயிட்டாங்க. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க போனாங்கன்னு நமக்கு யாரோ சொல்லி வந்திருக்காங்களா? மறைக்கப்பட்ட வரலாறுகள் இதெல்லாம். இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது அவனை எதிர்க்கிறதுக்கு போராட்டம். ஆட்சியை விட்டு அவன் போன பிறகு, அவனை விரட்டிய பிறகு, இந்த நாட்டுடைய மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, வளமா இருக்கணுங்கிறதுக்காக உழைப்பு. வித்தியாசம். ரெண்டும் தேசபக்தி. அது ஒரு வகையான தேசபக்தி, இது ஒரு வகையான தேசபக்தி. அப்படிப்பட்ட தேசபக்தியோட இருந்தனால்தான் அவங்களால அதை செய்ய முடிஞ்சது. சுதந்திரம் கிடைச்சோன்னு செய்த வேலை என்ன தெரியுமா? ஜெயில் வீரன் பையனுக்கு பேர் வச்சாங்களே, பேரை மாத்திட்டாங்க. இப்ப ஜெயில் வீரன்ல அவன் பேர் ஜெய வீரன், வெற்றி பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. பெரியவர்களுடைய வாழ்க்கை. நாகம்மாள் மில்லில் ஸ்ட்ரைக் நடக்குது. அப்போ நான்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலகட்டம். எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து நிறைய பேர் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போராட்டம் அடைச்சி போட்டாச்சு. இந்த ஊழியர்களுக்கு உணவுக்கு வழி இல்லைங்கிற நிலைமை. டாக்டர் பத்மநாபன் எடுத்து கோஷம் போடுறாங்க, அவரை கொண்டு போடுன்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. என்னால துப்பாக்கி சொன்னாங்க இல்லையா சுனில், அந்த சம்பவம் அப்போ தான் நடக்குது. மிரட்டிட்டால பாதுகாப்புக்கு துப்பாக்கி வாங்கி வச்சது. அவர் கேட்டது வேற ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஆர்லோய் மொழியில் இருக்கு, நூற்பாலை இருக்கு, அங்கே என்ன மாதிரி ஷிஃப்ட் இருக்கோ அது போல வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஏற்றுக்கிடல. இன்றைக்கு இந்த மாதிரி போராட்டங்களை நடத்துபவர்கள் இருந்தார்கள், இருக்கின்றார்கள், இன்னும் இருக்கிறார்கள். இது தேசபக்தி அல்ல, இவர்கள் தேசத்திற்கு எதிராக போராடுகின்றவர்கள். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த போராட்டத்தையும் வென்று மில்லை ஒழுங்கா நடத்தி சொல்லிட்டாரு. மில்லுக்கு வருமானத்தை வச்சு நான் சாப்பிடல, எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க, அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்கடா, உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்குள்ள பலன் சொன்னார். சொல்லி உறுதியாக இருந்தார். அந்த வெற்றி பெற்றது. போராட்டம் போனது. போராட்டம் அன்னைக்கு தேவை, இன்னைக்கு தேவையில்லைங்கிறது தான் செய்தி. சுதந்திரத்துக்கு முன்னால நிர்வாகத்தை அவன் நடத்திட்டு இருந்தான், எதிர போராடணும். இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஏன் போராடணும்? போராட்டம் முக்கியம் இல்லை, உழைக்கணும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அஞ்சலி அம்மாள். இந்த மாதிரி உழைச்சதுனால, இந்த மாதிரி வீரர்கள் இருந்ததுனால என்ன ஆச்சு? பாராளுமன்றம் அப்ப லண்டன்ல தான், பாராளுமன்றத்தில் சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அதை பாஸ் ஆக்கிட்டாங்க. அட்லி அப்போ அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர். அவர் கிண்டலா பேசுறாரு,
These people doesn't know even to produce a small pin. ஒரு குண்டூசி கூட அவனால தயாரிக்க முடியாத ஒரு நாட்டுக்காரனுக்கு சுதந்திரம் என்னடா கேடு? நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்றேன், எண்ணி 10 வருஷத்துக்குள்ள திரும்ப வந்து வெள்ளைக்காரா நீ வந்து என்ன ஆட்சி செய்யணும் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னார். ஆணவமா பேசினார். நடந்தது என்ன? 75 வருஷம் ஆச்சு. குண்டூசி மட்டுமா தயாரிச்சோம்? சேஃப்டி பின்னா தயாரிச்சோம்? என்னெல்லாமோ செய்துட்டோம். இங்க இருந்து 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ராக்கெட் போச்சுது. நம்ம ராக்கெட் போச்சுது. நம்ம தயாரிச்ச ராக்கெட் போச்சுது. குண்டூசி தயாரிக்க முடியாத தகுதி இல்லாதவன்னு சொன்ன நம்ம தயாரிப்பு போச்சுது. ரிமோட் கண்ட்ரோல்ல இங்க இருந்து அவன் இயக்கிட்டு இருந்தான். அங்க போய் மெதுவா இறங்கிச்சு. முதல் தடவை தோல்வி அடைஞ்சாலும் 2வது தடவை வெற்றிகரமா இறங்கிச்சு. இங்கேருந்து அமுக்கினான். அங்கேருந்து கதவு திறந்து, அங்கே உள்ள கதவு திறந்து 7 லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் கதவு திறந்து மூடிச்சு. அங்கேருந்து ஒரு சின்ன பழைய காலத்தில் நாங்களாம் நுங்கு வண்டி ஓட்டுவோம். அதுபோல் ஒரு வண்டி கீழே இறங்கி வந்து சந்தனம் இன்னும் சுற்றிட்டு இருக்கு. எப்படி நடந்தது? எப்படி அந்த மாற்றம் நடந்தது? உங்களை போல இளைஞர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்துல் கலாம் இருந்தாரு, தவான் இருந்தாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க, காமராஜர் போல மேதைகள் அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி தலைமை இருந்ததுனால இதை சாதிக்க முடிஞ்சது. நீங்களும் இந்த விஷயத்தை மனசுல வச்சு, உங்களுக்கு இன்னும் அதிக சந்தர்ப்பம் இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு. நேற்றுக்கு ஒரு கல்லூரியில் போகும்போது அங்கே ஒரு இனோவேஷன் காம்படிஷனில் ஒரு அம்மா ஒரு குழந்தை சொல்லுது, மாணவி சொல்றா, நாங்கள் ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணது எதுக்குன்னு சொன்னா நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கான ரோபோட் இது. அங்க ஏதாவது அசைவு தெரிஞ்சா சுட்டுடும், எதையும் யோசிக்காது. திரும்ப சுட்டாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாது. பெரிய பெரிய விஞ்ஞான சாதனைகள். மேலே ஒரு ராக்கெட்டை விட்டாங்க. ராக்கெட்டை விட்டு இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அதுலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு போச்சுது. அப்புறம் திரும்ப அமுக்குனாங்க, திரும்ப வந்து விட்டு சேர்ந்துட்டு. இத்தனையும் சாதிச்சிருக்காங்க நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய நாட்டுக்காரங்க. இதை நீங்க மனசுல வச்சிருக்கணும். இதை போல சாதிக்கணும். இப்போ ஒரு பெரிய போர் நடந்தது, 3 நாள் போர். என்ன நடந்தது? இங்க ஒரு S-40 ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது தயாரா விஷயங்கள் எல்லாம் சொல்லிச்சு. பக்கத்துல ஒரு ஆகாஷ் இருந்தாரு. ஆகாஷ் தெரியுமா? ஏவுகணை. அது சொல்லிச்சு, ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அங்கேருந்து புறப்பட்டுட்டு ஸ்ரீநகரை நோக்கி வந்துட்டு இருக்கடா. நான் இது போச்சு நேர போய் அவனை வாழலே அழிச்சிட்டு. யார் செய்தது? நம்முடைய நாட்டிலே, நம்முடைய சொந்த நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ். அண்மையில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சிவதாண்டு பிள்ளைன்னு ஒருத்தரை பார்த்தேன். பிரம்மோஸ்னு ஒரு ஏவுகணை, அதை அவர் தான் தயாரித்தது. அதுக்கு பிரம்மோஸின் தந்தை அவர் சொல்றாரு, பிரம்மோஸை நாங்கள் எந்த நாட்டுக்கு வேணா விற்போம், தைரியமாக விற்போம். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள எப்படி வடிவமைச்சிருக்குன்னா, நம்முடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூடை போட்டு இதை நீ அங்கே போய் தாக்குன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம நாட்டை மட்டும் தாக்காத அளவிற்கு வடிவமைக்கப்பட்ட பிரம்மோஸ். பாகிஸ்தானுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தொலைச்சிட்டு உள்ளவே அங்கேருந்து 400 தீவிரவாத முகாம்களை அழிச்சிட்டு வந்து 400 பேரை கொண்டுட்டு வந்து 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சிட்டு வந்து நம்முடைய பிரம்மோஸ். யார் செய்தது? இதையெல்லாம் மேலே கொண்டு போறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவே யாருன்னா நீங்க தான். நீங்க தானே செய்யலாமா? இது போல தன்னை விட குடும்பம் முக்கியம், குடும்பத்தை விட இந்த மாவட்டம் முக்கியம், மாவட்டத்தை விட நம்ம நாடு முக்கியம்னு சொல்லி நாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்து வாழ்ந்த டாக்டர் பத்மநாபனுடைய வரலாறு உங்களுக்கு வழிகாட்டணும். நாட்டை பத்தி நினைக்கணும். அதுக்காக உங்களை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்லலை. ஒரே ஒரு செய்தி மட்டும்தான், ஒரு பாடலா சொல்லுவோம். அடுத்தவர் உணவை பறித்து உண்ணும் இழி செயல் என்றும் செய்யோம் நாம், எனினும் எங்கள் உரிமை இழந்தே நடைப்பிணமாக வாழோம் நாம். நமக்குள்ள விஷயங்கள் வேணும், ஆனா அதை விட நாடு முக்கியங்கிற சிந்தனையோட நீங்க எல்லாம் வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு வழிகாட்டத்தான் இது போல நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.